வணக்கம். ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கூட்டு எதிர்க்கட்சியின் நுகேகொடை பேரணியில் நடைபெற்றது என்ன? நிந்தவூர் பிரதேச சபை தவிசாளர் தெரிவு செய்வதில் கோரமின்றி குழப்பம். நாடாளுமன்ற உணவகத்தில் கொலை மிரட்டல். அர்ஜுனா எம்பி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். மிரிஹான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற இருந்த பொது பேரணியில் ஒலிபெருக்கி அமைப்புகளை பயன்படுத்துவது தொடர்பாக இலங்கை போலீசார் சிறப்பு நிபந்தனைகளை விதித்துள்ளனர். போலீசின் அறிக்கையின்படி பேரணி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்விற்கு ஒலிபெருக்கி கருவிகளை பயன்படுத்த மிரிஹான போலீசாரிடம் அனுமதி கோரியிருந்தனர். எனினும் பல காப்போதா உயர்தர பரீட்சை மையங்கள் பேரணி நடைபெறும் இடத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளதாகவும் அதிக ஒலி எழுப்பும் ஒலி அமைப்புகளை பயன்படுத்துவது நடந்து கொண்டிருக்கும் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். இன்று காலை 8:30 மணி முதல் 11:40 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படுவதாகவும் பரீட்சை செயல்முறையில் குறுக்கிடக்கூடிய எந்தவொரு நடவடிக்கையும் பரீட்சார்த்திகளை எதிர்மறையாக பாதிக்கும் என்றும் போலீசார் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். இதன் விளைவாக ஒலி உபகரணங்களை பயன்படுத்துவதை நிர்வகிக்கும் தற்போதைய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறும் பரீட்சை நிலையங்களுக்குள் நுழையும், அமர்ந்திருக்கும் அல்லது வெளியேறும் மாணவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறும் போலீசார் பேரணி ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அதே நேரம் பேரணி நடைபெறும் இடங்களுக்கு மட்டுமே ஒலி அமைப்புகளை பயன்படுத்தி அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். அனைத்து உரிம நிபந்தனைகளும் அவசியம் பின்பற்றப்பட வேண்டும் என்றும், ஆகவே நுகேகொடையில் நடைபெறும் எதிர்க்கட்சி பேரணிக்கு தயார் செய்யப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகள் குறிப்பிட்ட வலியுறுத்தலுக்கு எதிராக அமைந்தமையினால் தற்போது காப்போதா உயர்தர பரீட்சைகளை காரணம் காட்டி அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இன்றைய எதிர்க்கட்சி பேரணி ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அதிகாலை பொழுதிலிருந்து நுகேகொடை பகுதியில் புல்லுக்கட்டுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது யாருடைய விஷம செயல், யாருக்காக இந்த புல்கட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன என்பது தொடர்பாக பொதுமக்களிடையே வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலேயே இன்று மாலை 4 மணி அளவில் சமய ஆராதனைகளோடும் சமய பெரியார்களுடைய பேச்சுக்களோடும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணி ஆரம்பமாகியது. இன்று நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்சியாளர்களுக்கு சிறந்த அதிகாரத்தை வழங்கினார்கள். இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார்களாக இருந்தால் இதைவிட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று குழுமி இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள். நிந்தவூர் பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை 10 மணி அளவில் இடம்பெறவிருந்த நிலையில் போதிய அளவு கோரமின்மையால் சபை அமர்வை கூட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டது. இன்று காலை 10 மணி அளவில் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான சபை அமர்வு நடைபெறுவதாக கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் LAM அஸ்மி விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் 6 உறுப்பினர்கள் மட்டுமே இதில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தவிசாளர் தெரிவினை நடத்துவதற்கான சபை அமர்வுக்கான கோரம் 50% என்பதால் 7 உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதனை அடுத்து 50% கோரமின்றி புதிய தவிசாளரை தெரிவு செய்ய முடியாத நிலையில் அதிகாரிகள் உள்ளதாக அங்கிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 11ஆம் தேதிய தமிழ் தினகரன், சிங்களம் தினமின, ஆங்கில டெய்லி நியூஸ் தினசரி பத்திரிகைகள் மற்றும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பதிவு தபாலூடாகவும் அழைப்பு விடுத்து இக்கூட்டத்துக்கான அழைப்பிதழ் 11-21ஆம் தேதியாக இன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. எனவே சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் இந்த கூட்டம் அழைப்பு விடுக்கப்பட்ட வேளையிலும் கூட கௌரவமான 13 உறுப்பினர்களில் 10:30 மணி அளவில் கூட கௌரவ உறுப்பினர் ஆதம் ரியாஸ் ஆதம் அவர்கள் இந்த கூட்டத்திலே பிரசன்னமாயிருந்தார். கௌரவ உறுப்பினர் முகமது ஜசூலி முகமது ஜுசைன் என்பவர் பிரசன்னமாயிருந்தார். கௌரவ உறுப்பினர் ஹாரூன் அம்ஜாத் அலி அவர்கள் பிரசன்னமாயிருந்தார். கௌரவ உறுப்பினர் இஸ்மாயில் லப்பை முகமது ஜாபிர் அவர்கள் பிரசன்னமாயிருந்தார். கௌரவ உறுப்பினர் முகமது ஜவுஃபர் ஜுவைரியா என்பவர் பிரசன்னமாயிருந்தார்.
கௌரவ உறுப்பினர் புதுவிதீன் முகமது ஜலீல் என்பவர்கள் பிரசன்னமாயிருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்று நாடாளுமன்ற உணவகத்தில் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் தன்னை மிரட்டியதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதை அடுத்து இந்த சம்பவம் நடந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து முறையான விசாரணை நடத்துமாறு, மிரட்டல் நடந்ததாக கூறப்படும் இடத்திலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யுமாறும் சபாநாயகரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இருக்கிற கேமராவுக்கு முன்னால புத்தளம் மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் என்னை கொலை செய்வதாக ගරු මන්ත්‍රතුමා අදාළ පොයින්ට් පොඩයක් මේ ගරු මන්ත්‍රතුමා துபாயில் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் துபாய் ஏர் ஷோ என்று அழைக்கப்படும் விமான கண்காட்சியில் பங்கு பெற்றிய இந்திய போர் விமானம் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி தீப்பற்றிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் இந்தியாவில் இருந்து வந்த HAL தேஜாஸ் போர் விமானம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நேற்றைய தினம் முத்தரப்பு T20 தொடர் ஆரம்பமாகியிருந்த நிலையில் முன்னதாக பாகிஸ்தானுடன் ஒருநாள் தொடரில் 3-0 என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் தோல்வியினை சந்தித்திருந்த இலங்கை அணி இந்த தொடரினை வெற்றியுடன் ஆரம்பிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் போட்டியில் களமிறங்கியது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி களத்தடுப்பை தீர்மானித்து ஜிம்பாப்வேக்கு துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை வழங்கியது. அதன்படி களமிறங்கிய ஜிம்பாப்வே அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான பிரைன் மற்றும் சிக்கந்தர் ரஷாக் ஆகியோர் சிறந்த முறையில் பங்களிப்பை வழங்கியிருந்தனர். இதனால் ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 162 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஜிம்பாப்வேயில் துடுப்படுத்தாடிய பிரைன் 42 பந்துகளில் 49 ஓட்டங்களையும், சிக்கந்தர் ரஷா 32 பந்துகளில் 2 சிக்சர்கள் மற்றும் 3 பவுண்டரிகள் அடங்கலாக 47 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார். இலங்கை அணி சார்பாக பந்து வீசிய வனிந்து ஹசரங்க தனது அனுபவத்தை பயன்படுத்தி 4 ஓவர்களில் 32 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இப்போட்டியில் அறிமுகம் பெற்ற எஷான் மலிங்க 2 விக்கெட்டுகளை சுருட்டிக் கொண்டார். பின்னர் 163 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கோடு களமிறங்கிய இலங்கை அணிக்கு ஆரம்பம் முதலே அதிர்ச்சி காத்திருந்தது. ஆரம்ப வீரர்களாக களம் வந்த நிசங்கவும் குசல் மெண்டீஸும் சோபிக்க தவறியதன் காரணமாக அதன் பின் மத்திய வரிசை வீரர்கள் தங்களுடைய ஆட்ட நிலையை இழந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஆகவே 20 ஓவர்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 95 ஓட்டங்கள் மாத்திரமே எடுத்து படுதோல்வி அடைந்தது இலங்கை. இலங்கை துடுப்பாட்ட வீரர்களில் அணித்தலைவரான தஷுன் ஷானகம் மட்டுமே 25 பந்துகளில் 34 ஓட்டங்களை குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த முக்கோண T20 தொடரில் இலங்கை அடுத்ததாக நாளை 22ஆம் தேதி பாகிஸ்தானை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள். வணக்கம்.